இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க ரகுராமன் ஒரு பேஷண்ட். டாக்டர் நீங்க? நான் டாக்டர் முத்துராமன், பல்மனாலஜிஸ்ட். டாக்டர் முத்துராமன்? எஸ் டாக்டர், ஐ எம் முத்து. நைஸ். ஐடி கார்டு ப்ளீஸ். நைஸ். ஓகே டாக்டர். எதுக்காகன்னா நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்ல, அதனால தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே சார். பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு? இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு டாக்டர். உங்க நம்பர் வேற சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சாரி, சார்ஜ் இல்லாம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எனிவே நீங்க வந்துட்டீங்க. சிஸ்டர், டாக்டர் இமிடியேட்டா ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நீங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு பேஷண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பொறுமையா வாங்க டாக்டர், நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சிஸ்டர், டாக்டர் கூட்டிட்டு வாங்க போங்க. டாக்டர். இது என்ன மெடிசன் டாக்டர்? இது புதுசா வந்திருக்கிற ஆன்டிபயோட்டிக். டாக்டர், இந்த மெடிசன் நேம நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொன்னேன்லம்மா, புதுசா வந்த மெடிசன். உனக்கு என்ன தெரியும்? சரிங்க டாக்டர், அப்போ இந்த மெடிசன்ல இருக்க காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. எந்த கம்பெனி இதை மேக் பண்றாங்க? இதை யூஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஆக்சுவலா இந்த ஆன்டிபயோட்டிக்கை எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பல்மோனாலஜியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நீங்க டாக்டரே இல்லைன்னு நல்லா தெரியுது. யார் நீங்க? இப்பவே போய் வெளியில எல்லார்கிட்டயும் சொல்றேன். டாக்டர், அண்ணனை காப்பாத்திரலாம்ல? உங்களை நம்பிதான் டாக்டர் எங்க குடும்பமே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர், உங்களை தான் நாங்க மழை போல நம்பியிருக்கோம். அப்ப நான் வெளியில நிக்கிறேன். வரேன் டாக்டர். ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? என்னாச்சு? ஐயோ, யார் இப்படி உங்களை கட்டி போட்டது? சார், வந்திருக்கிற ஆளு டாக்டரே கிடையாது சார். உங்க அண்ணனை ஏதோ பண்ண போறான் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். மச்சான், அவன் வேற ஏதோ மருந்து போட்டான். அந்த மருந்து நான் பார்த்ததே இல்ல சார். அவன் கொலை பண்ண வந்திருக்கான் சார். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா சார். மாமா, நீங்க இவங்களை பாத்துக்கங்க, நான் போய் அண்ணனை பாத்துட்டு வரேன். சார், அவன் டாக்டரே இல்ல சார். அவன் ஏதோ தெரியாத மருந்தெல்லாம் போட போறான் சார். உண்மையாதான் சார் சொல்றேன். ஐயோ, என்ன வேலைடா பண்ற? எங்க அண்ணனையே கொல்ல பாக்குறியா? மாமா, விடாதீங்க மாமா அவனை. ஏய் அடா, ஏய் ஏய் மச்சான், அவனை விடாதீங்க. ஏய் நில்றா மாமா, அவன் ஓடுறான் பாருங்க. ஏய் நில்றா. ஏய் 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 அண்ணே, நீங்க அங்க ஹாஸ்பிடலுக்கு போங்க. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, பாக்குறேன்.
இந்த ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்ல. வந்த ஆளு உண்மையான டாக்டர்னு நாங்க நம்பிட்டோம். அவன் மூஞ்சியை பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு சார். உள்ள போய் மச்சானுக்கு ஏதோ ஊசியை போட பார்த்தான். நல்ல வேளை சிவா மச்சானும் நானும் அந்த ஆளை அடிச்சு துரத்தி விட்டுட்டோம். சிவா, நீ மட்டும் இல்லைனா அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு. டாக்டர், அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு. நல்லா பிரீத் பண்றாரு. இனி எந்த ஆபத்தும் இல்ல. கருப்பா, கொஞ்ச நாள்லயே அவர் கம்ப்ளீட்டா சரியாயிடுவாரு. ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா சரியாயிடும். மத்தபடி ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நல்லா ஆயிடுவாரு, கவலையே படாதீங்க. கோவில்ல அன்னதானம் போட்டிருக்காங்க. அதை தானே அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அதைத்தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். அவங்க கொடுத்து விட்டது உண்மைதாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி அவங்க விஷம்லாம். போதும். இல்லைங்க, அவங்க மேல நிஜமா எதுவும் வேண்டாம். நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். கதிர், போலாம் போலாம் கதிர், இங்க இருக்க வேணாம். நீ சொல்லித்தான் என் பொண்ணை பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளே வந்து சொன்னாலும் என் பொண்ணு இத பண்ணிருப்பான்னு நான் நம்ப மாட்டேன். என் ரத்தத்துக்கு ஒருத்தர் உயிரை காப்பாத்ததான் தெரியும், உயிரை எடுக்க தெரியாது. மாமா, நீங்க இப்படி சொல்றத கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாமா. எங்க நீங்களும் அப்படி நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தோம். என் பொண்ணுக்கு இப்படி யோசிக்க கூட தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கதிரும் இப்படி பண்றவன் இல்ல மாமா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு கும்பிட்டுட்டு வருவோம். என்ன சொல்றீங்க? ஏன் ரகு, சம்பந்திமா சொல்றதும் எனக்கு சரின்னு தான்ப்பா படுது. வருஷம் நம்ம போய் பண்ணிட்டு வந்துருவோம். இந்த வருஷம் செய்யாம விட்டுட்டோம். நாம போய் பண்ணிட்டு வந்துடலாமே. சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்.